உனக்கு உடந்தையா இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யாரு? எவ்வளவு கொள்ளடிச்சிருக்க? எத்தனை பேரை ஏமாத்திருக்க? ஓ, இப்படி கேட்டா நீ பதில் சொல்ல மாட்டியோ? கேட்கிற விதத்துல கேட்டா பதில் தானா வரும். எனக்கு தெரியும். இன்ஸ்பெக்டர், அவங்க 3 பேரையும் லாக்கப்ல போடுங்க. எஸ் மேடம். இவங்களை கூட்டிட்டு போய் தமிழ்ச்செல்வனை இன்ட்ராகேட் பண்ண சொல்லுங்க. ஓகே மேடம். இந்தாங்க. வாமா. நீங்க போங்க, நான் வரேன். சொல்லுமா சுப்புலட்சுமி, உன்னுடைய ஒரிஜினல் பேர் என்ன? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன்னா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆமா, உனக்கு சப்போர்ட் பண்ணது யாரு? ஏய், என்னடி கேட்க கேட்க என் மூஞ்சிய பார்த்துக்கிட்டு இருக்க? நீ கோவத்துல தான் ரொம்ப அழகா இருக்க. இந்த பாரியா, இவ்வளோ ஸ்மார்ட்டான ஆஃபீஸரை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஏய், என்கிட்டயே நீ பிட்ட போடுறியா? உன்ன மாதிரி எத்தனை சில்வண்டுகளை என் சர்வீஸ்ல நான் பார்த்திருப்பேன். சொல்லு சார். சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார், ப்ளீஸ். அது இப்ப சொல்லு, உண்மையை சொல்லு. அது வந்து இந்த விஷயத்துக்கெல்லாம் உதவி பண்ணது சின்னதுரை சார். இந்த தப்பெல்லாம் பண்றதுக்கு ஜேசி சின்னதுரை சார் தான் எனக்கு தைரியம் கொடுத்தாரு. எனக்கு இந்த அளவுக்கு தைரியம் கொடுத்து அவர் தான் சார் எனக்கு பக்க பலமா இருந்தாரு. சொல்றதெல்லாம் உண்மை சார், சத்தியமா சொல்றேன். எனக்கு ஒன்றும் தெரியாது சார், எல்லாத்துக்கும் அவர் தான் சார் காரணம். நான் செஞ்ச ஒவ்வொன்றும் அவர் சொல்லி தான் சார் செஞ்சேன். யாரு நீ? உனக்கு எனக்கு என்னடி சம்பந்தம்? நீ செய்யற தப்புக்கெல்லாம் நான் தான் உடனே சொன்னியா? யாரு நீ? சொல்லு. அடிங்க. யாரு நீ? சொல்லு. யாருங்கறல்ல? சொல்லுடி. என்னய்யா, என்ன யோகிய மாதிரி நடிக்கிற? என்ன உனக்கு தெரியாது? என்ன உனக்கு தெரியாதான்னு கேக்குறேன். தெரியாமத்தா நீ என்ன கொல்றதுக்கு ஆள் செட்டப் பண்ணியா? கேக்குறேன்ல. என்னய்யா, நீ இந்த மாதிரி செய்வேன்னு தெரிஞ்சுதான் நீயும் நானும் சேர்ந்து இருக்கிறத படம் பிடிச்சு வச்சிருக்கேன். இப்ப அந்த படத்தை எல்லாம் எடுத்து விட்டேன்னு வச்சுக்க, உன் டப்பா டான்ஸ் ஆடிடும். எங்கிட்டே உன் வேலையை பண்ணி ஒட்டக்கோழி கூழ் முடியாதுன்னு உனக்கு தெரியாது? யாருக்கிட்ட? இந்த சின்ன துறைக்கிட்டியா? இங்கே போட்டு தள்ளிட்டு போயிடுவேன், ஜாக்கிரதை. என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. போட்டவா போடவா சொல்லு. சொல்லி போட்டவா.
ஒரு கிரிமினலோட கேஸ் ஹிஸ்டரியை விட உங்க கேஸ் ஹிஸ்டரி ரொம்ப கேவலமா இருக்கு. 10ஆம் கிளாஸ் படிச்ச பொண்ணு ஒரு போலீஸ் ஆஃபீஸரை நடிக்க வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணி அவன் மூலியமா பழத்தை சுருட்டி அதுக்கு போட்டியா ஒரு இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர். ச்சே, டிஸ்கஸ்ட். அடிதடி, தகராறு, கொலை முயற்சி. ச்சே, டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களால கேவலம். மீடியா கிளிகிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. அந்த பொம்பளை என்னன்னா இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்னு லிஸ்டே கொடுக்குறாங்க. வாட் இஸ் திஸ்? வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ வாயை மூடுங்க. உங்களோட எந்த சமாதானமும் தேவையில்லை. 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஒய்ஃப் தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு காரணம் உங்களுக்கும் சுப்புலட்சுமிக்கும் இருந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப். இதை பத்தி பத்திரிகையில் எழுதினாங்களே, நம்ம டிபார்ட்மெண்ட் நம்பிச்சா? நம்பலையே. ஏன்? உங்க மேல இருக்கிற நம்பிக்கையா? அந்த நம்பிக்கைய குழி தோண்டி புதைச்சிட்டீங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே செஞ்ச பெரிய துரோகம் இல்ல? உங்க 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ண சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. சுதாகர், ஆபீஸ்ல போய் சஸ்பென்ஷன் ஆர்டர் வாங்கிக்கிங்க. வெல், யுவர் சஸ்பென்ஷன் ஆர்டர் வாங்கிக்கிங்க. ஸோ வெல்டன் ரேகா. தேங்க்யூ சார். சீனியர் ஆஃபீஸர்னு கூட பார்க்காம கேஸை நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணீங்க. ஐ அப்ரிசியேட் யூ ஃபார் தட். பெஸ்ட் ஆஃப் லக். ஓகே ரேகா. இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். சொல்ல வைக்கிறேன் உன்னை. நீ பதில் சொல்ல வேண்டியதே நிறைய இருக்கு. முதல்ல அதை பாரு. என்ன மரியாதை குறையுதுன்னு டென்ஷன் அறியா? எப்போ ஓ முன்னாடி என் கேப்பை நான் கழட்டினோ அப்பவே உனக்கு புரிஞ்சிருக்கணும். யூ ஆர் நோபடி. யூ ஆர் நோபடி. யூ ஆர் நோபடி. You are no. சின்னதுரையோட மானம், சின்னதுரையோட மானம். இதுக்கு தாயா பொம்பளை விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறது. ஆமாயா, இந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். தப்பிக்க தெரிஞ்சவன் தான் தப்பு பண்ணணும். அந்த சுப்புலட்சுமி பார்க்கறப்பவே அவ ஒரு மார்க்கமா தான் இருந்தா. இப்ப பாரு, உன்னை வில்லனாக்கிட்டு அவ ஹீரோயின் ஆயிட்டா. ஆசே,
அவ மேல இருக்கிற ஆத்திரத்தை விட அவளுக்கு இவ்வளவு துணிச்சலை வர வச்சாலே அந்த ரேக்கா, அவளை கண்டம் துண்டமா வெட்டி பொண்ணுன்னு வெறி வருது மாசி. ஏற்கனவே பிரபா விவகாரத்துல கமிஷனர்கிட்ட சொல்லி டிபார்ட்மெண்ட்ல என் பேரை கெடுத்தான். என் பையனை நானே சுட்டுக் கொள்ற அளவுக்கு எனக்கு வெறி ஏத்தணும். இப்போ சுப்புலட்சுமி விவகாரத்துல ஊர் முழுக்க என்ன கேவலப்படுத்தினான். அவளை நான் சும்மா விட மாட்டேன். ஒரு போலீஸ்காரனான உனக்கே இவ்வளவு டென்ஷன் இருந்தா, ஸ்டேஷன்ல என் காசை வாங்கி தின்ன அத்தனை பேர் முன்னாடி என் நெத்தியில துப்பாக்கி வச்சாலே எனக்கு எவ்வளவு டென்ஷன் இருக்கும். எல்லாத்துக்கும் சேர்த்து நான் அவளை பழி வாங்குவேன். கண்டிப்பா நான் பழி வாங்குவேன். அப்போ அவளை போட்டு தள்ளணுங்கிறியா? சேச்சே, அவளை அப்படியெல்லாம் போடக்கூடாது. பொட்டுன்னு போய் சேர்ந்துருவா. நம்ம அனுபவிக்கிற வேதனை அவளும் அனுபவிக்கணும். நம்ம பட்ட அவமானத்தை அவளும் படுனியா. இதுதாயா, இந்த நெருப்பு தான் உள்ள எரிஞ்சிட்டே இருக்கணும். இது ஒரு நாள் அவளை எரிக்கும். ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? மேடம் வரும், நான் பார்த்துக்குருவான். அழுகாத ப்ளீஸ். மேடம் இருக்காங்க, நான் போய் பக்கத்தில் வந்துட்டாங்க, கொஞ்சம் பேசாமல் இரு. அம்மா வணக்கம்மா, உங்களுக்காக தான் அம்மா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன அம்மா நீங்கள் தான் இருங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்க. என்னாச்சு? என் பேர் வெங்கடேஷ் மேடம். இவ என் ஒய்ஃபு. கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆகுது மேடம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் கண்ணன்னு ஒருத்தனை இவன் லவ் பண்ணிருக்கா மேடம். அதுக்கு என்ன இப்போ? கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் எனக்கு தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி அவனோட பழக்க ஒழுங்கு சரியில்லைன்றதுனால இவன் மனசை மாற்றிக்கிட்டா மேடம். அதுக்கப்புறம் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்போ நல்லா தான் மேடம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ ரொம்ப அவன் டார்ச்சரை கொடுக்குறான். டார்ச்சர்னா? இதை நான் எப்படி மேடம் சொல்லுவேன்? நான் வீட்டில் இருந்தா ஃபோன் பண்ணி அசிங்கமாக பேசுகிறேன் மேடம். நான் வீட்டில் இல்லைன்னா நேரடியாகவே வீட்டுக்கு வந்துடுறா மேடம். ரொம்ப அசிங்கமாக இருக்கு மேடம். இங்க பாருங்க, 2 பேருமே கொஞ்சம் அழாம என்ன நடக்குது, என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்க. இல்லை மேடம், அவன் கேட்ட எதுக்குமே இவன் ஒத்துக்கலன்றதுக்காக இவன் போட்டோவை இன்டர்நெட்ல போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கா. கால்கள் ஃபோன் நம்பர் வேற கொடுத்துருக்கா மேடம். ஒரு நாளைக்கு 100 ஃபோன் வருது மேடம். ஒரே டார்ச்சரா இருக்கு. செத்து போயிடலான்னு இருக்கு மேடம். மேடம் நேற்று மறுபடியும் ஃபோன் பண்ணி டிராபிக்ஸ்ல போட்டோவை தப்பா வரும்னு டார்ச்சர் பண்றா மேடம். நீங்க தான் மேடம் எப்படியா காப்பாத்தணும், இல்லைன்னா நான் 2 வருஷத்து போவேன் மேடம். அவனோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? அம்மா உங்களை தான் கேட்குறேன், வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியும் மேடம். இதான் அவன் வீடு. ஆமா மேடம். சரி, நீ போய் கதவு தட்டு. அவன் உள்ள வர சொன்னான்னு உள்ள போ. பயமா இருக்கு மேடம். நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீ போ. நீங்க பின்னாடி போய் நில்லுங்க. நீங்க அங்க போய் நில்லுங்க. நீ போமா, போ.
வந்துட்டியா டார்லிங்? நீ வருவேன்னு எனக்கு தெரியும். சரி வந்துட்ட, ஏன் வாசல்லையே நிக்கிற? உள்ள வா. அட உள்ள வா. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அப்படியே சிக்குன்னு இருக்கியே. அப்பவே நீ ஓகே சொல்லியிருந்தா இப்படி நெட்டில் போட்டு அசிங்கப்படுத்திருக்க மாட்டேங்களா? சரி, இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல. ஒரே ஒரு தடவை என் கூட இருந்துட்டு போ. அந்த ஃபோட்டோ எல்லாம் உங்கள்கிட்டயே கொடுத்துறேன். வந்துரு. நாளை ரேகா ஐபிஎஸ்ஸில் காணத் தவறாதீர்கள். பலம் உடைத்திடும் பகை